அனைவருக்கும் வணக்கம். இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதத்தில் வருகின்ற வளப்பிறை அஷ்டமி. சனிக்கிழமையோடு வருகின்ற இந்த அஷ்டமி திதியில வாராகியை நம்ம வழிபட்டா நம் வாழ்வில் இருக்கும் அச்சங்கள் அனைத்தும் நீங்கும், கடன் அனைத்தும் நீங்கும், துன்பங்கள் அனைத்தும் விலகும்ன்றது சொல்லப்படுகிறது. இப்ப நமக்கு யாராவது ஏவல், பில்லி, சூனியம் போன்ற செயல்களை நம்மால் ஏவி விட்டாங்கன்னா அதனை தடுத்து நிறுத்தி ஏவியவங்களுக்கே திருப்பி செலுத்திடுவா வாராகி. இந்த அற்புதமான நன்னாளில் நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் பஞ்சங்களும் நம்மை விட்டு விலகி நம் மகிழ்ச்சியான இன்பமான வாழ்வை பெற சக்தி வாய்ந்த இந்த வழிபாடை சரியான முறையில் எவ்வாறு செய்வதுன்றது பற்றி இந்த பதிவுல நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் இதனுடைய பதிவு நீங்க பார்த்து அதனுடைய பலனையும் அதனுடைய செயல்முறையும் உங்களால் வீட்டில் செய்து அதன் பலனை பெற முடியும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். வாராகி அம்மா என்று சொன்னாவே பல வரங்களை அள்ளி கொடுக்கின்ற தாயின்றது ரொம்ப எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. வாராகி அம்மா தனது உண்மையான பக்தர்களின் எதிரிகளை ஒழித்து அவர்களின் மனதில் ஒரு சாந்தியை நிலவ செய்யக்கூடியவள் தான் வாராகி. இப்ப வாராகி அம்மா கையில் தண்டத்தோடு காட்சி கொடுக்குறாங்க. ஆனா தன் துஷ்டர்களை அடக்கி வைப்பவள், அவளுக்கு ஈடான வேறு எந்த ஒரு தெய்வமும் இல்லைன்றது சொல்லப்படுகிறது. தன் குழந்தைகளுக்கு இடையூறு செய்பவர்களை கடுமையாக தண்டிப்பா, ஆனா கர்வம் கொண்டவர்களை இவ அடக்கி வைப்பா. அதுதான் வாராகி தாய். பிறப்பு இறப்பு அற்ற உயர்நிலையை அடைந்தவள் தான் வாராகி. இப்ப வாராகி அம்மாவை வெறும் பூஜைகள், தீபதூப ஆராதனைகள், ஆடம்பரமான வழிபாடு சொல்லி அவளை ஏமாற்றவே முடியாது. உண்மையான பக்தியும் உண்மையான அன்பு இருந்தா மட்டுமே அவளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அவர் வழிபாட சரியான பக்தியோடு நீங்க வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. பிரபஞ்சம், சஞ்சிதம், ஆகமயம் ஆகிய 3 கர்மங்களையும் தன் மூச்சு காற்றால் வீசி தள்ளி விடுவாள் வாராகி. வாராகி அம்மாவுடைய தோற்றம் கடுமையா இருக்கும். ஆனா அம்மா நேர்மாறான குணத்தை கொண்டவள். தாயின் நேசத்தையும் கருணையும் இவளிடம் காணலாம். வாராகியை வழிபட்டா அவளது அன்புக்கு நம் பாத்திரமாகி விடலாம். ஆனா ஆபத்து நம்மளுக்கு எதனா வந்துச்சுன்னா நம்மளுக்கு முன்னே நம்மளை காப்பாத்திடுவா வாராகி. இப்ப நம்ம மனதில ஒரு சில எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் காரியமா செயலா மாறணும்னா அது வாராகி அம்மாவோட சக்தி நம்மளுக்கு இருக்கணும், அம்மாவுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அந்த செயல் நம்மளுக்கு வெற்றியாகவே மாறும். வாராகி அம்மா நம்ம வழிபட்டோம்னா நம் வாழ்வில மோட்சம் கட்டாயம் இருக்கும். நம்மிடம் இருக்கும் பீடைகள், தோஷங்கள் விலகி கருணை மழை பொழிவதில் வாராகிக்கு இணை யாருமே கிடையாது. பொதுவாக வாராகி அம்மா ஒரு உக்கிரமான தெய்வம்ன்றது சொல்றாங்க. ஆனா இவளை வழிபட்டா நம்மளுக்கு அனைத்து நன்மைகளையும் அருளக்கூடியவள் வாராகி. வாராகி அம்மாவை செந்தாமரை மற்றும் வெந்தாமரை கொண்டு வழிபடுவது ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாராகி வலது கண்ணால் தனத்தை தருபவள். அதனால செந்தாமரை கொண்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. இடது கண்ணால் வாக்கு வன்மையை தருபவள். அதனால அம்மாவை வெண்தாமரை கொண்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. இந்த வழிபாடு செய்து அம்மாவை நம் வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நம்மளுக்கு தன லாபத்தையே பெருக்கி தருபவள் வாராகி. இப்போ வாங்க அந்த வழிபாடு எப்படி செய்யறதுன்னு நம்ம சென்று பார்ப்போம். இந்த வழிபாடு தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வாராகி அம்மா போட்டோ நல்லா சுத்தம் செஞ்சு குங்குமம் மஞ்சள் இட்டுக்குங்க. அப்படி போட்டோ இல்லைன்னா கூட ஒரு அகல் வச்சு வழிபாடு செஞ்சுங்க. அம்மாக்கு மஞ்சள் மாலை வைங்க. அப்படி மஞ்சள் மாலை போட முடியாதவங்க ஒரு விரலி மஞ்சள் வைத்தால் கூட போதும். அப்புறம் அம்மாவுக்கு நெய்வேதியமா கழுங்கு வகைகள், பூமிக்கு அடியில் விழையில கழுங்கு வகைகளை வச்சிருங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பஞ்ச தீபம் ஏற்றுங்க. பஞ்ச தீபம் ஏற்றுனா நம் வாழ்வில் துன்பங்களும் கஷ்டங்களும் விலகி நம்மளுக்கு இன்பமான சந்தோஷமான வாழ்க்கை தருபவள் வாராகி. அதனால பஞ்ச விளக்குகள் ஏற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு அஷ்டமியில நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சத்தை போக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த நேரத்துல செய்ய போறோம். அது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, தரையை சுத்தம் செஞ்சு ஒரு அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அகல்ல திரி போட்டு நல்லெண்ணெய் ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் இந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்குங்க. வெள்ளை துணியில 27 மிளகும் 3 கிராம்பு மற்றும் பச்சை கற்பூரத்தை வச்சிடுங்க. மிளகுன்றது நம் வாழ்வில கடனை தீர்த்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் மிளகு. அதுக்கப்புறம் கிராம்பு நம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கவும் உண்டான ஒரு பொருள் கிராம்பு. பச்சை கற்பூரம்ன்றது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள். அதனால பச்சை கற்பூரத்தை வச்சிருக்க. இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீபங்களை ஏற்றிட்டு
வாராகியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜையை செய்யலாம். இப்போ அம்மாவுக்கு தீபங்களை ஏத்தியாச்சு. இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த 27 மிளகும் அந்த கிராம்பு மற்றும் பச்சை கரும்பும் ஒரு மூட்டையா கட்டிடுங்க. மூட்டையா கட்டி இந்த அகல்ல போட்டுடுங்க. அது அப்படியே எரிஞ்சிடும். இப்படி எரியறது மூலமாக நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா எதிர்மறை சக்திகளும் அந்த நெருப்புல பொசுங்கி எரிஞ்சு நம்ம வீட்டுல பணத்தை ஈர்க்கக்கூடிய எல்லா சக்திகளும் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். 4 திசைகளில் இருக்கின்ற பணத்தடையை நிவர்த்தி செய்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும். கடன் முழுவதும் தீர்ந்துடும். நம் பஞ்சம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் வாராகியுடைய அருளால். இப்ப அது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். இப்ப இதை மூட்டையா கட்டிடலாம். இப்போ நல்லா இது மாதிரி மூட்டையா கட்டிடுங்க. மூட்டையா கட்டிட்டு ஒரு மெலிசா முனையில திரி மாதிரியே பண்ணிடுங்க. இது மாதிரி திரி மாதிரியே பண்ணிடுங்க. திரி மாதிரியே பண்ணிட்டு இது அந்த அகல்ல வச்சு நம்ம எரிய விடலாம். அப்படி எரியறது மூலமாக நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் எரிந்து போயிடும். நமக்கு வாழ்க்கை இன்பமாக மாறும். இப்போ வாங்க அந்த அகல்ல இதை வச்சிடலாம். இப்போ அந்த அகல்ல போட்டு அது அப்படியே அந்த திரி மாதிரி அது எப்படி எரியட்டும், அப்படியே எரியட்டும். இப்ப இந்த வழிபாடு எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அஷ்டமி திதியில இந்த வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு வந்து இரவு 9 மணில இருந்து 12 மணி வரை இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி செய்தனா உங்களுக்கு அதீத சக்தி உண்டாகும். அதனால இரவுல வழிபாடு செஞ்ச அம்மாவுக்கு முழு சக்தி இருக்கும். நீங்க என்ன கேட்டாலும் அம்மா உடனடியா நிவர்த்தி செய்வாங்க. அதனால இரவு பூஜை செய்யறது ரொம்ப சிறப்பானது. இப்ப அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டி அம்மாவுடைய மந்திரங்களை நம்ம சொல்லி வழிபடலாம். அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிடலாம். ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியே போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம். ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியே போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம். ஓம் ஸ்ரீம் கிரீம் அலீம் வாராகி தேவியே நமக. ஓம் ஷேமலாய வித்மகி ஹல அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அம்மாவின் நேரத்துல முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க வாழ்வில எந்த கஷ்டம் இருந்தாலும் நிவர்த்தி அடையணும். எங்க கஷ்டங்கள்லாம் விலகி 4 திசைகளில் இருந்து தடையெல்லாம் விலகி எங்களுக்கு பணம் 4 மூலையில இருந்து வரணுமா, எங்களுக்கு வாழ்க்கையில பஞ்சம் இருக்கக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, நாங்க நோய் நொடியின்றி சந்தோஷமா நிம்மதியா வாழ இந்த அற்புதமான நாளில் எங்களுக்கு வழிகாட்டுமா, எங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காதுமா, நாங்க நிம்மதியா வாழ அருள் செய்யுமான்னு சொல்லி அம்மாவை கெட்டியமா முழு மனதோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. கண்டிப்பா அம்மா உனக்கு அருள் காட்டி உங்களுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டுவா வாராகி. உங்கள் வீட்டில் இருக்கும் இன்னல்களும் எதிர்மறை சக்திகளையும் விலக்கி 4 திசைகளில் இருந்து வரக்கூடிய பண வரவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவள் வாராகி. அதனால் இந்த அற்புதமான நன்னாளில் இந்த வழிபாடை செய்து அம்மாவுடைய முழு அருளையும் பெறுங்க. அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் வாராகி தேவியே போற்றி.